ஸ்ரீக்கு என்னாச்சு, குடிக்கு அடிமையாயிட்டாரா, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு வந்து பலருமே வந்து அவர் மேலே உள்ள அக்கறையில் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே நடிகர் ஸ்ரீக்கு என்னாச்சு சார்? யாருமே எதிர்பார்க்கல. ஷாக்கிங்கான வீடியோ. அவருடைய பிஹேவியர் மேனரிசம்லாம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்காது. என்னமோ ஒரு மனசுக்குள்ளே மனசில் ஒரு பாதிப்பு. அதாவது இது எப்படி சொல்கிறது, மென்டல் ட்ரோமா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது எப்படி டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன். இந்த மாதிரி டீப் டிப்ரெஷன் போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள ஒரு விஷயம் அது மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதே இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும். அது என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட முடியெல்லாம் வளர்த்து கலரிங் எல்லாம் பண்ணி பாருங்கள், அதாவது பேர் பாடியோட வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு. எலும்பெல்லாம் தெரியுது. இப்படி உருகி போய் ஒரு மாதிரி தளர்ந்து போய் ஒரு 37 வயது இளைஞன் தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வயதில் இருக்கிறவர் ஏன் இவ்வளோ டீப் டிப்ரெஷன் போனால் மட்டும்தான் அப்படி நடக்கும்? இப்படி இருக்காரு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே, இல்லைன்னா 1.5-2 வருஷத்துக்கு மேலே அந்த ஃப்ளாட்டோ ஏதோ ஒரு வீடு, அந்த ரூம்லேருந்து, அந்த அறையிலேருந்து அவர் வெளியிலே வரலையோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் எழுப்புது. ஒருவேளை கெட்ட பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும், சிகரெட்டு, தண்ணி, மற்ற எந்த பழக்கமாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கும்போது அது உங்களை ஓரளவுக்கு பாதிப்போடு நிறுத்திக்கும். ஒரு அளவை தாண்டும் போது அது எப்படின்னா அது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்படி தான் ஸ்ரீ மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரி தான் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். நிச்சயமாக நம்ம ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லலாம். அந்த வீடியோஸை பார்த்து அது என்ன அப்படின்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் ஸ்ரீ குறைந்த படங்களில் நடிச்சிருந்தாலுமே ஒரு நல்ல படம் எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் தான் பெற்றிருந்தார். சோசியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட்லேருந்து நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. ஸ்ரீக்கு என்னாச்சு, குடிக்கு அடிமையாயிட்டாரா, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு வந்து பலருமே வந்து அவர் மேலே உள்ள அக்கறையில் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே நடிகர் ஸ்ரீக்கு என்னாச்சு சார்? ஆக்சுவலி அந்த காணொலிகள்லாம் பார்க்கும்போது ஸ்ரீ கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி தான் இருக்கார். ஏன்னா நார்மலாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வெளியிடவே மாட்டாங்க. அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில், அதாவது ப்ளூ டிக்கெட் அப்படிங்கிற பக்கத்தில் இந்த வீடியோஸ் எல்லாம் சமீபத்தில் வெளியில் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி போஸ்டர்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு போல தெரியுது. அவர் சமைக்கிறது, சாப்பிட்றது, அதாவது அவர் வீடை பார்த்தீங்கன்னா அது ஒரு எப்படி சொல்லுவது, ஒரு பேச்சுலர் வீடு அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு ஆர்டர் இல்லாமல் கண்ட இடத்துல குப்பையை போட்டு வச்சுருக்கிறது. இந்த மாதிரி நடிகரோட வீடு அந்த மாதிரி இருந்த நடிகரோட வீடு, பல நடிகர்களோட வீடு அப்படி இருக்கிறது இல்லை. அதாவது ஆடியன்ஸ் என்ன கற்பனை பண்ணுறாங்க, பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்களா, நடிகர்கள் அப்படின்னா அவங்க வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், பெரிய பால்கனி இருக்கும், அதாவது கார் போய் வீட்டுக்குள்ளே நிற்கும், இப்படியெல்லாம் கற்பனைகள் இருக்குது. ஆனால் உண்மை கிடையாது. உண்மையான சினிமாவில் சிலர் மட்டும்தான் அப்படி இருக்காங்களே தவிர பலர் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையும் ஒரு நடுத்தரமான, ஏன் நடுத்தரத்துக்கு கீழே உள்ள ஒரு வர்க்கமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதான் உண்மை. ஸ்ரீ அப்படி அவருடைய வாழ்க்கை தரம் பார்த்தா ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு மிடில் கிளாஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 5-6 படங்கள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ. அதாவது நல்ல நல்ல படங்கள். அதாவது முதல் படம் வழக்கு எண் 18-9 பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல் டைரக்ஷனில் ஒரு அருமையான படம். அந்த அருமையான படத்தில் ஸ்ரீ ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பார். ஒரு சின்ன வயது அவருக்கு. அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக ஷோல்டர் பண்ணி நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், இமீடியட்டாக மாநகரம்னு ஒரு படம். இன்றைக்கி ஆகச்சிறந்த டைரக்டராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பாப்புலர் டைரக்டராக இருக்கிற லோகேஷ் கனகராஜோடைய படம், முதல் படம். அந்த படத்துலேயும் ஸ்ரீ ஒரு 2 ஹீரோ அந்த படத்தில். இப்போ சந்தீப் கிஷன் ஒரு ஹீரோ, ஸ்ரீ ஒரு ஹீரோ. அது மாதிரி பிரமாதமாக இருக்கும் அந்த படம். வேறு மாதிரி நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓனாயும் ஆட்டுக்குட்டி, மிஸ்கின் படம். அதுக்கப்புறம் வில் அம்புன்னு ஒரு படம். அப்புறம் இப்போ சமீபத்தில் 2023 இருகப்பற்று. இந்த வில் அம்பு நடித்ததுக்கப்புறம் ஸ்ரீ எங்கன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேடி மக்கள் விட்டுட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்ரீ எங்கே இருக்காருன்னே தெரியலன்னு. ஏன்னா அவரை அடையாளப்படுத்த முடியல. வேறு படங்கள் அவருக்கு தொடர்ந்து இல்லை. நல்ல நல்ல படங்களில் நடிச்சிருந்தா கூட அவருக்கு தொடர்ந்து படங்கள் இல்லை. இது சினிமாவில் ரொம்ப பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது அதாவது திறமையாக இருக்கிற எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சிறதில்ல. எல்லாருமே உச்சத்தில் போய் உட்காந்துறது இல்லைங்கிறதுக்கு இந்த ஸ்ரீ ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன் 1 பிக் பாஸில்
வந்து ஸ்ரீ வந்து கலந்துக்கிட்டாரு. கமலஹாசன் வந்து ஸ்ரீயை ரிசீவ் பண்ணி பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் இயல்பாகவே வந்து ஸ்ரீ வந்து கொஞ்சம் சாந்தமானவர் தான் அப்படி தான் இருக்குது. அவருடைய எப்படி சொல்கிறது, அவரை பற்றி தெரிஞ்சவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. பிக் பாஸ்க்குள்ள சீசன் 1க்குள்ளே போனவர் 1-2 நாள்லேயே பாருங்கள் அங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்சனல் காரணம் தான். தனியாகவே இருப்பார், தனியாகவே. ஆமாம், தனியாகவே தான். அந்த 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 காணொலிகள்லாம் பார்த்தா கூட பிக் பாஸில் தனியாகவே சுற்றிட்டு இருப்பார். அவங்க அங்கே இருக்கிற ஆளுங்களோட ஜெல்லாக முடியாமல் ஏதோ ஒரு மன அழுத்தம் மனத்தில் ஒரு குலுக்கம் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே லைட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார். 2 நாட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவரால் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல. அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். சீசன்லேயே அந்த மாதிரி யாரும் வந்ததில்லை நினைக்கிறேன். இல்லை அந்த மாதிரி யாருமே வந்ததில்லை. அதாவது போயிருக்கவங்க ஒரு வாரத்தில் எலிமினேட் ஆகி வெளியில் வந்திருக்காங்களே. வருத்தப்படுவாங்க வெளில வர்றதுக்கு. ஆமாம், வருத்தப்படுவாங்க வெளில. யாராக இருந்தாலும் 100 நாள் இருக்கணும், ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு தான் வருவாங்க உள்ள. இந்த இடத்துல இன்னொரு விஷயம், பிக் பாஸில் ஸ்ரீ வந்தபோது ஸ்ரீ மேலே சில விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஸ்ரீ வந்து ஒரு சிறந்த நடிகராச்சு. அதாவது வந்து ஸ்ரீ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகர், ஒரு மெத்தட் ஆக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே மாறி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். நம்ம சில படங்கள் தான் நடிச்சிருந்தா கூட, அந்த சில படங்கள் 1, 2, 6 படங்களில் தான் நடிச்சிருந்தா கூட, அந்த 6 படங்கள்லையுமே அவருடைய நடிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். அந்த கேரக்டராகவே மாறி நடிச்சிருப்பார். இந்த இடத்துல ஸ்ரீ ஏன் வந்து பிக் பாஸ்க்குள்ளே வந்தார், ஸ்ரீக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பிக் பாஸ்க்குள்ளே வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா யாருமே மார்க்கெட்டில் இல்லாத ஆளும் இருப்பாங்க. யாருமே உள்ளே வந்து இப்போ பிரபலமான ஆளுங்களே உள்ளே வரமாட்டாங்க. அப்படி உள்ளே வந்து ஆகலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் உள்ளவங்க தான் பிக் பாஸ்க்கு வருவாங்க. அவங்க எண்ணங்கள் வந்து உள்ளே வந்து பிரபலமாக வருவாங்க அப்படின்னா அதுவும் நடக்கிறது இல்லை பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். ஸ்ரீ முதலே வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ரீயை பற்றி பேச்சு இல்லை. ஸ்ரீ எங்கே இருந்தார் இருந்தார் எதுவுமே தெரியல. இருக்கப்பட்டு 2023 வந்தபோது மறுபடியும் ஸ்ரீ நடிச்சிருக்காரு, ஓகே ஸ்ரீ நடிக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. என்ன காரணம்னே தெரில சார். திடீர்னு இப்படி ஒரு வீடியோ, இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஷாக்கிங்கான வீடியோ. அவருடைய பிஹேவியர் மேனரிசம்லாம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. அது என்னமோ அவர் வந்து மனசுக்குள்ளே மனசில் ஒரு பாதிப்பு. அதாவது வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, மென்டல் ட்ரோமா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது வந்து எப்படி டீப் டிப்ரெஷன். இந்த மாதிரி டீப் டிப்ரெஷன் போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள ஒரு விஷயம் அது வந்து மைண்டுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போடுறதுக்கு முன்னாடி அப்படியே ரவுண்டாக ஒரு ரிங் மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி மூளைக்குள்ளே ஏதோ ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி, சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரே ஒரு புள்ளி, ஒரு மைய புள்ளியில் ஸ்டக்கப் ஆயிடுவாங்க. அப்படி ஸ்டக்கப் ஆகும்போது அவங்களேருந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாது. அவங்க இந்த மாதிரி இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் வந்து தனிமையாக இருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல தனிமையாக இருக்கிறார். இன்னும் கூட ஸ்ரீ வந்து எங்கே இருக்காருன்னு தெரில. நிறைய பேர் உத்தரப்பிரதேசில் இருக்காருன்னு சொல்கிறாங்க, பெங்களூரில் இருக்காருன்னு சொல்கிறாங்க, சென்னையிலே ஏதோ ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. மாறி பல விதமான யூகங்கள் தான் வெளிவந்துட்டுருக்கே தவிர இப்போ கூட ஸ்ரீ வந்து எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. ஸோ தனிமையாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸ்ரீ வந்து ஏதோ சில காரணங்களுக்காண்டி அவர் குடும்பத்தை விட்டும் பிரிஞ்சிருக்கார். அதாவது வந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்காரு. அவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க போல், எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு தனியும் வந்திருக்கார். இப்படிப்பட்ட நிலைமையில் ஸ்ரீக்கு ஏதாவது நண்பர்கள் இருந்தாங்களா அப்படின்னா அதுவும் சரியான தகவல்கள் இல்லை. ஏதாவது ஒரு வாலிபமாக இருக்கிற ஒரு பையனுக்கு நிச்சயமாக ஒரு 7-8 பேர் 10 பேர் நண்பர்களாக இருந்திருப்பாங்க. அந்த நண்பர்களில் எல்லாருமே உதவக்கூடியவங்களாக இல்லாமல் இருந்தால் கூட யாராவது ஒருத்தலாவது உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்படி யாரும் ஸ்ரீக்கு இருந்தாங்களா அப்படின்னு தெரில. இப்படி எல்லாரையும் விட்டு ஐசோலேட் ஆகி தனியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாரு அப்படிங்கிறது என்னன்னே புரியல. இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும். அது என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட முடியெல்லாம் வளர்த்து கலரிங் எல்லாம் பண்ணி பாருங்கள், அதாவது பேர் பாடியோட வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு. எலும்பெல்லாம் தெரியுது. இப்படி உருகி போய் ஒரு மாதிரி ஆளே வந்து தளர்ந்து போய் ஒரு 37 வயது இளைஞன் தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வயதில் இருக்கிறவர் ஏன் இவ்வளோ வந்து டீப் டிப்ரெஷன் போனால் மட்டும்தான் அப்படி நடக்கும். இப்படி இருக்காரு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே, இல்லைன்னா 1.5-2 வருஷத்துக்கு மேலே அந்த ஃப்ளாட்டோ ஏதோ ஒரு வீடு, அந்த ரூம்லேருந்து அந்த அறையிலேருந்து அவர் வெளியிலே வரலையோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் எழுப்புது. ஒருவேளை அவர் வெளியில் வந்திருந்தா நிச்சயமாக அவர் ஸ்ரீங்கிறது யாராவது அடையாளப்படுத்தியிருப்பாங்க, யாராவது பார்த்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து வெளியில் தெரிய வந்திருக்கலாம். என்னன்னே தெரியல. அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் அவருக்கு கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். அந்த கவுன்சிலிங் யார் கொடுக்குறா அப்படின்னா யாருமே அவருக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தனிமை, மன அழுத்தம் அப்படிங்கிறது அவர் வீடியோ பார்க்கும்போதே தெரியுது. உடல் இழைச்சி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நடிகர்னால் வந்து அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனையை வெளியில் காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு நடிகராக தொடர்ச்சியாக படங்கள் பண்ண நினைக்கிறவர் இந்த மாதிரி ஃபோட்டோக்கள் வீடியோக்கெல்லாம் வெளியிட மாட்டார் இல்லையா?
ஒருவேளை அளவுக்கு அதிகமான போதை பழக்கமோ இல்லைன்னா ட்ரக்ஸ் பழக்கம் அதுக்கும் காரணமாக இருக்கலாமா? இல்லை ஏதோ ஒன்று சார். நான் முதல்ல ஒன்று, நம்ம வந்து எதையுமே ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியாது. இது நான் சொல்கிறது எதுவுமே ஊர்ஜிதமான தகவலும் இல்லை. ஆனால் சோஷியல் மீடியாவில் பலர்கிட்ட சினிமாக்குள்ளே நம்ம விசாரிக்கும் போது ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கார். அதாவது ட்ரக்ஸ் போதை பழக்கத்துக்கு ஸ்ரீ சில நாட்களுக்கு முன்னாடியே அடிமையாக இருக்கார். 2016, 17, 18 காலகட்டங்களிலே அவருக்கு போதை பழக்கம் தொடருதுன்னு சினிமா வட்டாரத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. நம்ப தகுந்த இடத்துலேருந்து சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது வந்து ஏதோ ஒரு மன அழுத்தம் சார். எனக்கு தெரிஞ்சு நமக்கு சரியான வாய்ப்புகள் அமையலையே, நம்ம ஒரு நல்ல நடிக்கக்கூடிய நடிகனாக இருக்கமே, நம்ம எதிர்பார்க்குற வெற்றி, நம்ம எதிர்பார்க்குற புகழ், நம்ம எதிர்பார்க்குற உச்சம் உயரம் நமக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு வேதனை ஒன்று இருந்திருக்கலாம். அந்த வேதனையே மன அழுத்தத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். அதனால் அவர் வந்து இந்த மாதிரி குடிக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி அது அப்படியே நம்ம ஏற்கனவே பல காணொளிகளில் பேசியிருக்கோம். கெட்ட பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சிகரெட்டு, தண்ணி, மற்ற எந்த பழக்கமாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கும்போது அது உங்களை வந்து ஓரளவுக்கு பாதிப்போடு நிறுத்திக்கும். ஒரு அளவை தாண்டும் போது அது எப்படின்னா அது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்படி தான் ஸ்ரீ வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரி தான் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். நிச்சயமாக நம்ம ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லலாம். அந்த வீடியோஸை பார்த்து அது என்ன அப்படின்னா ஸ்ரீ வந்து ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கார். அது வந்து நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ அதே போல் அவருடைய கடைசி படமான இருகப்பற்று, அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட 30,000 ரூபா சம்பள பாக்கி, சம் அமௌண்ட் சம்பள பாக்கியும் அவருக்கு இந்த நிலைமை காரணம் அப்படின்னு வந்து அவரே ட்வீட் போட்டதாக ஒரு ட்வீட் சுற்றிட்டு இருக்கு. அவருடைய ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு வந்து அந்த இவரோட வீடியோ கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்களும் இதே ரீசன் தான் சொல்கிறாங்க. ஸோ பணப்பிரச்சனை ஒரு காரணமாக இருக்குமா? இல்லை. அதாவது வந்து பணப்பிரச்சனை ஒரு காரணம் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்ரீ நடித்த படங்கள் எல்லாமே தரமான படங்களாக தான் இருக்குது. தரமான இயக்குனர்கள், தரமான தயாரிப்பு நிறுவனங்களாக தான் இருக்குது. இப்போ இந்த இருகப்பற்றுங்கிற படத்தை கூட யார் எடுத்திருக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அவருடைய சொந்தக்காரர் அவர் தான். எஸ்ஆர் பிரபு தான் அவர் அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. பொட்டன்ஷியல்னு நினைக்கிறேன் அந்த படத்தினுடைய மாநகரம் படமும் அவர் தான் மாநகரம் படமும் அவர் தான் தயாரித்தார். ஸோ அந்த படம் நிறுவனத்திலேயே வந்து கதை இலாக்காவில் கூட ஸ்ரீ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு தனி சம்பளம் கொடுக்கப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து அவ்வளோ பெரிய தரமான நிறுவனம் பெரிய சம்பள பாக்கி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிஏ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா 30,000 ரூபா தரல அப்படிங்கிறாரு. 30,000 ரூபாங்கிறது ஒரு அமௌண்ட்டே கிடையாது. யாருமே ஒரு சம்பள பாக்கி வைக்கிறாங்க, ஒரு 30 லட்சம் சம்பள பாக்கி வச்சுட்டாங்க, ஒரு 3 லட்சம் வச்சுட்டாங்க, 10 லட்சம் வச்சுட்டாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். 30,000 ரூபாங்கிறது வந்து நம்ம எஸ்ஆர் பிரபு அந்த நிறுவனத்துக்கும் பெரிய அமௌண்ட் கிடையாது, ஸ்ரீக்கும் பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா பெரிய அமௌண்ட்டே கிடையாது. எல்லாமே இப்போ சாதாரணமாக கடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம். லட்சங்கள் கோடியில் வியாபாரங்கள் பண்ணுற காலகட்டத்தில் இது ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஸ்ரீயோடைய ஸ்டேட்மெண்ட் அதில் ஏதோ ஒரு இடத்துல போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே இன்ஸ்டாவில் இந்த மாதிரி 30,000 ரூபா சம்பள பாக்கி, அந்த சம்பள பாக்கி வராது எனக்கு வேதனை அப்படின்னு, இப்போயாவது அந்த சம்பளத்தை கொடுப்பாங்களா அப்படிலாம் போட்டிருக்காரு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவருடைய நோய், அதாவது மனநோயோட வெளிப்பாடு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது தான் காட்டுது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து இருகப்பற்று படமாகட்டும், மாநகரம் படமாகட்டும், சூர்யா குடும்ப நிறுவனம் தான் ரிலேட்டிவ் தான் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதையும் சூர்யா ஃபேமிலியை லிங்க் பண்ணி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? அதாவது இதெல்லாம் வந்து காமெடியாக தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து சூர்யா குடும்பத்துக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எஸ்ஆர் பிரபு சூர்யா குடும்பத்தினுடைய அப்படியே அதாவது நிறுவனத்தில் ஒரு பங்குதாரர் மாதிரி தான் இருக்கார். அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் வந்து சூர்யா காரணம் அப்படி இப்படின்னு ஒரு கிளப்பி விடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அபத்தமான பேச்சு. அதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அவர் நடித்த எல்லா படமுமே நல்ல படங்கள் தான். ஆனாலுமே பெரிய வழக்கெண் பெரிய ஹிட்டு தான். அதற்கப்புறம் ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் தான் வந்து மிஸ்கின் அவருடைய ஓனாய் மாட்டுக்குட்டி படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பெரிய கேப்புக்கு அப்புறம் தான் வில்லம்பு, மாநகரம், இப்படி ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு பெரிய கேப் இருக்கிறது. அதை எப்படி எடுத்துக்கிறது? நல்லா நடிக்கக்கூடியவருக்கு ஏன் தொடர்ச்சியாக வாய்ப்பு வரலன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், அதாவது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சார். சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு படத்தில் வந்து நீங்கள் அறிமுகமாகிட்டீங்க, ஒரு படம் வந்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த படம் கிடைக்கணும்னு நெசசிட்டியே கிடையாது. ஒரே படத்தில் வந்துட்டு 1-2 படங்களோட வந்து ஓஞ்சி போய் அதாவது வந்து ஆளே அட்ரஸே தெரியாமல் போன பல நடிகர்கள் இருக்கிறாங்க. அதாவது திறமை அப்படின்றது ஒன்று வந்து சினிமா அங்கீகரிக்குமானா நிச்சயமாக அங்கீகரிக்கும். ஆனால் எல்லாருடைய திறமையும் சினிமா அங்கீகரிச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பல திறமையானவர்கள் சினிமாவில் வந்து அதாவது வந்து எப்படி சொல்லுது, குடிக்கு, போதைக்கு, இந்த மாதிரி பல பழக்கங்களுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை இழந்துடுறாங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் அப்படின்னா அந்த ஒரு முயற்சி பண்ணுறான் அப்படின்னா அந்த முயற்சி வந்து வெற்றி அடைகிறதுக்கு காலதாமதம் கூட சில நேரங்கள் ஆகும். தொடர்ந்து படம் கிடைக்காட்ட கூட நீங்கள் பாருங்கள், ஒரு இடைவேளை விட்டு ஸ்ரீக்கு வந்து
வந்து படங்கள் கிடைச்சிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது சினிமாவில். அது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்போது, ஒரு அடையாளம் கிடைக்கும்போது, ஒரு பிஆர்ஓ மாதிரி ஆளுங்களை எல்லாம் வச்சு நம்மளை ப்ரமோட் பண்ணிக்க வேண்டிய நெசசிட்டிலாம் சினிமா மாதிரியான மீடியாவில் தேவைப்படுது. ஏன்னா பெரிய மீடியா பலர் இருக்காங்க இந்த இடத்துல. அந்த ப்ரமோஷன்ஸ், அந்த நெசசிட்டியான அந்த அந்த தன்னை வந்து மற்றவங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிறது, அடையாளப்படுத்திக்கிறது, மற்றவர்கள் மூலமாக ஒரு பிஆர்ஓ மாதிரி போய் சொல்லக்கூடிய ஒரு சூழல், அது மாதிரியான ஆட்களை வச்சு பயன்படுத்தி செஞ்சாரா அப்படின்னா அதுவும் நமக்கு தெரில. சில பேர் வந்து அதாவது திறமையே இருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு ஆளுங்களை வச்சு ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ப்ரொமோட் பண்ணி டக்குன்னு ஒரு உயரத்துக்கு வந்துடுவாங்க. திறமை இருக்கும், ஆனால் வந்து இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. செய்ய தெரியாதுன்னு கிடையாது, செய்ய தெரியாது. அதனால் கேஷுவலாகவே இருந்துடும். வாய்ப்பு நம்மளை தேடி வரும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கஷ்டம்தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. அந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெரில. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி திறமையான நடிகருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இந்த மாதிரி சூழ்நிலை வந்து சார் சினிமாவில் நிறைய பேருக்கு இருக்குது சார். ஸ்ரீ வந்து வெளியில் இன்றைக்கி தெரிஞ்சிருக்காரே தவிர பல பேர் இந்த மாதிரி வந்து சினிமாவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் தெரியாதவங்க சினிமாவை நோக்கி சினிமாக்காண்டி வந்து சினிமாக்காண்டி உயிரை கொடுத்துட்டு போனது தான் மிச்சம். நம்ம 1000 பேர் உதாரணமாக நான் அடையாளம் சொல்கிறேன். சின்ன தம்பியில் ஒரு படம் நடிச்சிருந்தார், ஒரு வில்லன் நடிச்சிருந்தார், ஜெயபிரகாஷ்னு ஒரு வில்லன். அவர் பார்த்தீங்கன்னா இது இப்போ பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் இறந்து கிடத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாநகர காவல்னு நினைக்கிறேன், விஜயகாந்த் படத்தினுடைய இயக்குனர் தியாகராஜன் நினைக்கிறேன், அவருடைய பேர் எனக்கு சரியாக தெரில. அவர் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் இறந்து கிடந்தார். இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ, அதாவது வந்து சினிமா அப்படிங்கிறத நேசித்து அந்த ஸ்டுடியோ வாசல்லே இறந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ இந்த மாதிரி சரித்திரங்கள் நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னென்னா, இன்னும் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஏதோ தேர்ந்தெடுத்துக்கணும். அதுதான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்லது. இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்ஜினியர் டிகிரி படிச்சிருந்தீங்களா, இல்லை ஒரு வக்கீல் படிச்சிருந்தீங்களா, ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்களா, அதை நோக்கி வேற ஒரு வாழ்க்கையை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இதை வந்து நீங்கள் சினிமாவை முயற்சி பண்ணணும். இதை விட்டுட்டு ஒரு டிப்ரெஷனுங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க, அடரா நமக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, நம்ம நல்ல நடிகனா இருந்து கூட வாய்ப்பு கிடைக்கலையே, இப்படி ஏதோ ஒரு எண்ணம், அதாவது சுற்றி ஒரே ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா இந்த சிக்கல் வரத்தான் செய்யும். சினிமாவில் நடக்கிற பல பிரச்சனைகளை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக பேசி நம்மளே பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். ஏற்றி விட்டு உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, இந்த நட்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் கடைசியில் நிற்கிறது பணம் அப்படின்னு தான். இப்போ இந்த ஸ்ரீ வந்து அவருடைய சோசியல் மீடியாவில் இந்த வீடியோக்கெல்லாம் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜோடைய முதல் படம் மாநகரம், அதில் வந்து முக்கியமான ஹீரோ கேரக்டரில் அவர் பண்ணியிருப்பார். ஸோ லோகேஷ் கனகராஜாவது இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து போடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகன் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் நடிக்கிறார், ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு தயாரிக்கிறார். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 6 மாத காலம், 8 மாத காலம், 1 வருஷ காலம் அந்த படம் எடுக்கிற காலகட்டத்தில் ஒன்றா யுனைட் பண்ணி இருப்பாங்க. அதாவது வந்து ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா டீ குடிப்பாங்க, ஒன்றா தன் அடிப்பாங்க, மச்சான் மாம தலைவரே இது தலை ஜி இப்படிலாம் பேசிப்பாங்க. இது சினிமா மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது கடந்து இந்த படம் வந்து முடிஞ்சிருச்சு, அவங்கவுங்களுக்கான பணம் வந்துருச்சு, அவங்கவுங்களுக்கான வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா துண்டாக உடைஞ்சு போயிடுவாங்க. அந்த உடைஞ்சு போகிற அந்த 10 பேர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த உடைஞ்சு போகிற ஒருத்தரில் வந்து பெரிய உச்சத்தில் இருப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மீடியமான ஒரு லெவலில் எடுத்துருப்பார். இன்னும் 4 பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து தலையை காமிச்சிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்க கடைசியாக 4 பேருக்கு வந்து வாழ்க்கையே இல்லாமல் இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த உச்சத்தில் இருக்கிறவரும் இந்த கடைநிலை இருக்கிறவரும் ஒரு நடிகர்னே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ரீயே இருக்கார், இப்போ லோகேஷ் கனகராஜா இருக்கார். அப்படின்னா லோகேஷ் கனகராஜா அவருடைய வேலை இருக்குல்ல சார், அவர் கூலிங்கிற ஒரு பெரிய படம், இப்போ நிறைய பெரிய படங்களுடைய இயக்குனர் ஆகிட்டார். ஸோ அவர் ஸ்ரீயை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், ஸ்ரீயோட பேசிக்கிட்டு இருக்க முடியும், தொடர்பில் இருக்க முடியுமானா ப்ராக்டிக்கலாக முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த காலகட்டங்களில் நட்பு இருந்துச்சா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல. பொதுவாக வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போவாங்களே தவிர இதையெல்லாம் கவனிக்கிறதுக்கு பல பேருக்கு நேரம் இருக்காது. லோகேஷ் கனகராஜ் இந்த இடத்துல உதவி செய்யணும் அப்படின்னா ஒரு வேளை வந்து ஸ்ரீயோடைய அடையாளங்கள் தெரிஞ்சு ஸ்ரீ கண்டுபிடிச்சி ஒரு மருத்துவமனையில் சேர்த்தா அதுக்கான தேவையான பண உதவிகளோ இல்லை வந்து கவுன்சிலிங் சப்போர்ட்டோ ஏதோ வந்து லோகேஷ் கனகராஜ் நிச்சயமாக செய்வார். செய்ய மாட்டார்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் அது நடக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்கு இல்லையா, அதை நோக்கி தான் அவங்க போவாங்களே தவிர ஸ்ரீகாண்டி மற்றவங்கெல்லாம் தேடி போவாங்க அப்படின்னா அது கஷ்டம்தான். ஸ்ரீ பற்றி நிறையா பேசணும். இறுதியாக நிறைய ஒரு கேள்வி, ஸ்ரீயோட தற்போதைய நிலைக்கு உண்மையிலே யார் சார் காரணம்? இல்லை, ஸ்ரீயோடைய தற்போதைய நிலைக்கு ஸ்ரீ தான் காரணம், வேறு யாருமே காரணம் கிடையாது. அவருடைய இதை சொல்கிறது மைண்ட் வந்து ஸ்டெடியாக இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். தோல்விகளை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் காரணம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து கவுன்சிலிங் பண்ணி சரி பண்ணி நல்ல நடிகர் ஸ்ரீ, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மறுபடியும் அவரை தேத்தி கொண்டு வந்து மறுபடியும் திரையில் வந்து கொண்டு வர்றது
எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாருடைய கடமையாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஸ்ரீ தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி.